வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் என்னோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் நேற்று போட்ட ஸ்ட்ரிக் பாஸோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகணும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா அது பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அதெல்லாம் வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போன்னா ஜேகே வந்து தேவை எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய பிளான்லாம் பண்ணியிருப்பார். பட் எதுவுமே அவருக்கு வந்து கை கொடுத்துருக்காது. ஸோ அதனால் ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிறதுனால தான் அவனுக்கு வந்து எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. நம்ம இங்கேருந்து மால்தீவ்ஸ் போகலாம், அங்கே ரொம்ப வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அது ரொம்ப வந்து ஃபீல் குட்டாக இருக்கும். உனக்கு கண்டிப்பாக அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோரும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜேகேவும் அந்த செலவு பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பாரு. ஸோ ஜேகேயும் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கே, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா எல்லா அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருக்குமே சொல்லியிருப்பாரு, 1 வீக் நம்ம வந்து மால்தீவ்ஸ் போகிறோம், எல்லோரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹாப்பி நியூஸ் கேட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து விட்டேன். இப்போ நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது டே பார்த்திங்கன்னா அவர் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்காரு. பிகாஸ் ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜேகே வந்து டேயோட ஃபேஸ் பார்த்தே பேசியிருப்பார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்க பார்க்கிங்கில் ஜேகேவும் வந்துட்டோம். டே என்னடா எல்லாம் சொன்னோம், பட் ரியாக்ஷன் ஒன்றும் பெருசாக இல்லையாடா. டேய் கண்டிப்பாக வருவான்டா, நீ ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுற? எனக்கு ஒன்றும் நம்பிக்கையே இல்லை. அவன் சும்மாவே எங்கேயும் வரமாட்டான். அதனால தான் வெளியூர் ட்ரிப்புக்கெலாம் வேறு பிஏ வச்சுருக்கேன். இல்லை மால்தீவ்ஸ் வர அவன் வருவான்னு நம்பிக்கையே இல்லைடா. நீ வேறு ஏதாச்சும் பிளான் கூட. டே என்னடா அவனை பிளானை மாற்றிட்டுருக்க? இது பாரு, ஸ்கிரிப்டு கரெக்டாக தான் இருக்குது. நீ மூடிட்டு இருந்தீன்னா அவனே உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். அதை விட்டுட்டு இது நடக்குமா நடக்காதான்லாம் நீ யோசிச்சுட்டு இருந்தா சத்தியமாக இது லைஃப்பில் நடக்காதுடா. டே இப்படி சொன்னால் எப்பட்றா? பாரு ஜேகே, என் பிளான்லாம் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். பாரு, இன்றைக்கி நம்ம இப்படி அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்குமா, அவன் நைட் ஃபுல்லாக இதை பற்றி யோசிச்சுட்ருப்பான், நம்ம போகலாமா வேணாமான்னு. ஸோ ஃபைனலி நீ அவங்ககிட்ட சொன்னல எல்லாரும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அது அவன் மண்டிக்குள்ளே ஹிட் ஆகிருக்கும். சரி போய் தான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு அவனும் வருவான். அதுதான் நமக்கு கிடைக்கிற சான்ஸ். அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டோம், நீ லைஃப்பில் செட்டில்ரா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா ஜேக்கோட மண்டையை போட்டு நல்லா கழுவி விட்டுட்டுருக்காரு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த நைட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கால் பேசிகிட்ருக்காரு. டேய் ஏடா சொல்கிற, உண்மையாகவே வா? ஆமாண்டா, மால்தீவ்ஸ் கூப்பிட்டு போகிறாரா எல்லாரையுமே. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நடக்கட்டும். இந்த மாதிரிலாம் யாருக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்காது டே. ஆனால் உனக்கு கிடச்சிருக்குல்ல, இதில் என்ன சான்ஸ் இருக்குது? அவர் ஒன்றும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் கூப்பிட்டு போகலையே. அப்படி கூப்பிட்டு போகிறதா இருந்தால் என்ன மட்டும் தானே கூப்பிட்டு போவார், இப்படி ஆஃபீஸே கூப்பிட்டு போவார். மேபி அவருக்கு என்ன பிடிக்கலையே என்னவோ. டே அப்படிலாம் இருக்காதுடா, அவனுக்கு ஒன்று நல்லா தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரூ தான் உங்ககிட்ட அவ்வளோ சொல்லியிருக்கான்ல. ஆண்ட்ரூ சொல்லியிருக்காங்க தான், பட் அவர் சொல்கிறதுலாம் என்னால் நம்பவே முடியல. ஜேகே அவன் எவ்வளோ அழகாக இருக்கான், அவனுக்கு எப்படி ஜிமின் என்ன பிடிக்கும்? அப்படிலாம் நீ ஏன் யோசிக்கிற? இப்போ இருக்கிற பசங்களுக்கு எப்படி யாரை பிடிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? மேபி அவனுக்கு அவன் பார்வைக்கு நீ அழகாக இருந்திருக்கலாம். ஓ அப்படியா? அப்போ அவன் பார்வைக்கு தான் நான் அழகாக இருக்குன்னா அப்போ நான் பார்க்கவே கேவலமாக இருக்கேன்னா என்ன? டே அப்படி இல்லைடா, மேபி அவன் உங்ககிட்ட சம்திங் ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருப்பான், அதனால தான். எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு இப்போ போகலாமா வேணாமான்ற டவுட்டு தான் இருக்குது. டேய் போகாமலாம் விட்டுறாத, மால்தீவ்ஸ் செம்மையாக இருக்கும். நான் கூட என் ஆள் கூட போகலான்னு நிறைய பிளான்லாம் போட்டேன். ஆனால் என்ன, அவன் தான் இல்லை எனக்கு நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னை இங்கே சவுத் கொரியாவில் விட்டு அவன் மட்டும் ஜாலியாக அமெரிக்கா போயிட்டான். இது பாரு, நீயும் அதெல்லாம் மிஸ் பண்ணுறாத, ஜாலியாக இருக்கும், போயிட்டு வா. மேபி அங்கே போனதுக்கப்புறம் ஜேகேக்கு வேறு மாதிரி மூட் மாதிரி உங்ககிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணலாம்ல. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லைடா. எனக்கு என்னமோ தெரியல, சம்திங் ஏதோ வியர்டாக இருக்குது, அவ்வளோதான். டேய் வியர்டாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குன்னா இந்த சான்ஸை விட்டுறாத, நல்லாயிருக்கும், போய் என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ண. டேவும் அப்படி பேசிட்டே அவர் மால்தீவ்ஸ் போகிறதுக்காக அவரோட அவரோட லக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 2 days வந்து போகுது. இப்போ எல்லாருமே வந்துட்டிங்களா? இப்போது ஏர்போர்ட்டில் டேய் எங்கடா அவனை என்ன காணோம்? டேய் இருடா கால் பண்ணுறேன், ஜேகே வர ஓவராக பண்ணிகிட்ருக்கடா. இப்போ பாரு, நீ சொன்ன ஐடியா தானே, அவன் இன்னும் காணோம், மேபி வரலையானோ.
டேய் அப்படிலாம் இல்லை, நான் அப்பயே கால் பண்ணேன், நான் வந்துட்டேன் கிளம்பிட்டுருக்கேன்னு சொன்னேன். கண்டிப்பாக வருவா, நீ கொஞ்சம் சாத்திட்டு இரு அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா டேக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ ஆண்டர், ஏய் எங்கடா இருக்க? ஆண்டர் நான் வந்துட்டுருக்கேன், பட் டிராஃபிக்காக இருக்குது, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆண்டர் நான் வந்துடுவேன். ஏய் சீக்கிரம் வா, என்ன இங்கே எல்லோரும் உனக்காக தான் வெயிட்டிங், எல்லாருமே வந்துட்டாங்க. ஆண்டர் சாரி நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணேன். ஆண்டர் அப்படி திரும்பிட்டு டேய் வந்துட்டுருக்கானாண்டா, டிராஃபிக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா, வந்துடுவான். அப்படியா, வேணா நானே போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வரட்டா? ஏன் நீ போனால் மட்டும் எல்லோரும் வழி விட்டுட்டு வாங்க தலைவரே நீங்கள் வந்து போங்கன்னு சொல்லுவாங்களா? மூடிட்டு நெல்றா, அவனே வருவான், பறக்கிறானாமா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு சில்வர் பக்கத்தில் வந்து நினைக்கிறாரு. ஸோ சில்வர், ஆண்டர் எப்போ கிளம்புவோம், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏய் இருடி, ஒருத்தன் வரலையா நீட்டுருக்கா, நீ வேறு எப்போ நீட்டுருக்க, போகலாம் பேபி, அதுக்குள்ளே என்ன அவசரம்? ஆண்டர் என்ன மால்தீவ்ஸில் நிறைய பீச்லாம் இருக்குமாமே? ஆமாம் இருக்குந்தான். அங்கே எப்படி, இப்போது இங்கே ஸ்னோவாக இருக்குது, அங்கே எப்படி இருக்கும்? அங்கேயும் அதே மாதிரி சில்லுன்னு தான் இருக்குமா? ஏய் லூஸு, அது என்ன சவுத் கொரியாவா? மால்தீவ்ஸ் அங்கே இப்போ இருக்கிற வெதருக்கு செம்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக ஹாட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும்டி, ஃபீல் பண்ண தானே போகிறோம். அங்கே போயிட்டு ரூம் போட்டு அப்புறமா யோசிக்கலாம். சி பொறுக்கி என்ன பேசுகிற? இப்போ மேடம் மட்டும் என்ன பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அதுக்கு தானே? அப்படிலாம் இல்லையே, நீ பொறுக்கி மாதிரி பேசிகிட்டு இருக்காது, நீ போ அப்படி சொல்லிட்டு சில்வரும் ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வயிறுலாம் எரியுது. பாரு, நான் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போனால் எல்லாரும் ஜோடி ஜோடியாக நின்றுட்டுருக்கானுங்க, ஆனால் ஏன் ஜோடி இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பில் நின்றுட்டுருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேவும் வந்துடுறாரு. வந்துட்டு ஹே சாரி டிராஃபிக்காக இருந்துச்சு சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் ஜேகேவோட ஐஸை வந்து பார்க்க. அப்போ ஜேகே பா இப்போ கூட இவ்வளோ அழகாக இருக்கான், ஃபைனலி வந்துட்டானு. பரவாயில்ல டே, அதனால் என்ன போ, வாங்க கிளம்பலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே ஃப்ளைட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் செப்ரேட்டாக ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள போய் ஏறிட்டு அவங்கவுங்க சீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அரேஞ்ச் ஆகிட்டு இருக்க. அப்போ ஆண்டர், டே இப்படியாச்சும் எனக்கு ஃப்ரீயாக விடுறா, என் ஆள் எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. டேய் உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா? என்னை தனியாக விட்டு நீ மட்டும் அவ கூட போறியா? டேய் இதெல்லாம் சான்ஸுடா, இப்படி தத்தியாக இருக்கா? சான்ஸா, என்ன சான்ஸு? இதை பாரு, இப்போ நான் அவ கூட போய் உட்காந்துக்குவேன், நீ தனியாக நின்றுட்டுருப்ப. டேவும் எப்படி சிங்கிள் தானே, அவனே தனியாக தான் உட்காந்துட்ருப்பான். மேபி நீ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவனே உன்னை கூப்பிடலாம். கூப்பிடுவானாடா? கூப்பிடுவான். அப்படியே டேய் கூப்பிட்றானா இல்லையோ போய் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கோ, அவ்வளோதான், இதான் பிளான் அப்படியே சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஜேகே கழட்டி விட்டு அப்படியே போயிட்டு சில்வர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து உட்காந்துக்க ஜேகேக்கா எப்படி போய் அவங்ககிட்ட கேட்குறதுனால தெரியல, திருன்னு முழிச்சிட்ருக்காரு. முழிச்சுக்கிட்டே டேயோட சீட் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து யாரும் உட்கார மாதிரியே இல்லை. யாரும் இல்லை. இதை பாரு ஜேகே, இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டினா அப்புறம் அதெல்லாம் எப்படி நடக்கும்? நீ போ, உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வேறு எவனும் வரமாட்டான். போய் அவங்ககிட்ட இங்கே யாராச்சும் வருவாங்களா, இல்லைன்னா நானே இங்கே உட்காட்டுமா, அவ்வளோதான், அது மட்டும் கேளு, போதும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே கொஞ்சம் தயங்கி அப்படியே டேக்கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு டே சார், என்ன சார் ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே சீட் யாராச்சும் வருவாங்களா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அப்படியா, அப்போ நான் இங்கே ஓகே சார் ஓகே அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்து இந்த சைடு வச்சுட்டு உட்காருங்க சார், தேங்க்ஸ் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிறாரு. மூஞ்ச என்ன தான் ரூடாக வச்சுக்கிட்டாலும் அவருக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஷை ஆகுது அவருக்கு. ஓ மை காட், ஃபைனலி இவங்க கூட, ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கா. டேக்கும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சார் என்ன டே என்னாச்சு? இல்லை சார், நீங்கள் தான் எங்கள் ஓனர், நீங்கள் போய் எங்கள் கூட இந்த ஃப்ளைட்டில் மேபி பிஸ்னஸ் கிளாஸ்லாம் இல்லையா, நீங்கள் அங்கே போகலாம்ல, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் நான் இங்கே உட்காந்துட்டு உனக்கு பிடிக்கலையா? ஐயோ சார் அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன? இல்லை உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு, அதெல்லாம் யார் சொன்னா? எனக்கு இதுவும் பிடிக்கும். எனக்கு பிஸ்னஸ் கிளாஸை விட எக்கானமியில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? உனக்கு வேணும்னா சொல்லு, பிஸ்னஸ் கிளாஸ் கூப்பிட்டு போகிறேன். ஐயோ சார் வேண்டாம், எனக்கு இங்கேயே ஓகே தான். சரி
அப்படியே சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளர்ட்டை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டேவை அப்படியே வச்ச கண்ணு வாங்காத பார்த்துட்ருக்க. டேக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. டேக்கெலாம் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஒரு மாதிரி அவர் அப்படியே முழிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு ஜேகேயை பார்க்க முடியாமல். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ எல்லாமே வந்து போயிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு நைட் டைம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே வந்து ஒன் பை ஒன் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகேக்கு மட்டும் தூக்கமே வரல. எப்படியாச்சும் டேக்கிட்ட பேசணும், இப்போலேருந்து அவனை வந்து மூட் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணுறாரு. பட் டே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்ன இவனும் தூங்கிட்டான்? அட பாவி, இவ்வளோ பண்ணி இவ்வளோ ஒரு தூங்கு மூச்சியாக இருக்கியாடா அப்படி சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன எல்லாருமே தூங்குறாங்க, எனக்கு மட்டும் என் தூக்கம் வரல அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அப்படியே டேயோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அது அவ்வளோ அழகா ரொம்ப சப்பியாக அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. பாரு எப்படி தூங்குறான்னு. உனக்காக இங்கே ஒருத்த தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட பேச முடியாமல் ஏங்கிட்ட உட்காந்துட்ருக்கேன். ஆனால் உனக்கு மட்டும் நல்லா தூக்கம் வருதுல்ல அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேயோட ஃபேஸ் கப் பண்ணி உங்ககிட்ட நிறைய சொல்லணும், அது எப்படி சொல்ல போகிறேன்னு தான் தெரியல. ஆனால் கண்டிப்பாக மால்தீவ்ஸ் போயிட்டு நம்ம ட்ரிப் பேக் வரத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். நீ ஓகே சொல்கிறியோ நோ சொல்கிறியோ அது எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும்ல, அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினியாக நீ என் முன்னாடி வந்து உட்காந்துல அப்போலேருந்து உன்னை எப்பயும் பார்த்துட்டே இருக்கணும் தான். உனக்கு பிஏஓ ஆகிற கெப்பாசிட்டிலாம் எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் உன்னை என் பிஏஓ ஆக்கிட்டேன். பிகாஸ் நீ எப்போவும் என் கூடவே இருக்கணும்னு. ஆனால் நீ தான் நான் இந்த ஃபாரின் ட்ரிப்லாம் வரமாட்டேன், எனக்கு அதெல்லாம் கம்ஃபர்டபுள் கிடையாது, நான் எப்போவும் ஆஃபீஸில் மட்டும்தான் உங்களுக்கு பிஏவாக இருப்பேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். நானும் என்ன பண்ணுறது, ஒன்று ப்ரெஷர் பண்ணி நீ அப்புறம் என்னை விட்டு போயிட்டினா அப்படி சொல்லிவிட்டு நீ சொல்கிற எல்லாத்துக்கும் ஓகே சொன்னேன். அப்படி ஓகே சொல்லி நீ எனக்கு இப்போது ஓகே சொல்வேன்னு கூட என்னால் உங்ககிட்ட கேட்க முடியல. அப்படி ஆகிட்டேன். ஆனால் இங்கே பாருட்டே தூங்கிட்டுருக்கல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு பிடிச்சா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா மூஞ்சிக்கு நிறையாவே சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் உன்கிட்ட மட்டும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. உன்னை பார்த்தாலே எனக்கு எல்லாம் ஆஃப் ஆகிடுது, அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுது. நீ மட்டும்தான் தெரியுற எனக்காக இருக்கிற மாதிரி. எனக்கு நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் இந்த 6 மந்த் உன்னை தாண்டி எனக்கு வேறு யாரையுமே பிடிக்கல. நீ மட்டும்தான் என் உலகன்ற மாதிரிலாம் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை சொல்லக்கூட எனக்கு தைரியமே இல்லை. நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் ரொம்ப தைரியமான ஒரு பையன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஆகிட்டேன். அது ஏன்னு எனக்கும் தெரியல. அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டேயோட ஃபேஸ் கப் பண்ணிவிட்டு அப்படி புலம்பிகிட்ருக்காரு. பட் இதெல்லாம் டேக்கு சத்தியமாக கேட்கல. அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து முடிய இப்போ எல்லாருமே ஏர்போர்ட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜேகே எவ்வளோ நேரம்டா, டேய் இருடா பஸ் வந்துட்டுருக்கு எல்லோரும் போயிடலாம். எவ்வளோ நேரம், என்னால் முடியல, கழுத்துலாம் வலிக்குதுடா, இந்த ஃப்ளைட் வேறப்பா. டேய் மேலே ஏறி உக்காந்ததுலேருந்து இப்போ வந்து இறங்குற இருக்குமோ தூங்கிட்டே தான் வந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? எனக்குலாம் நிறைய பிரச்சனை இருக்குது, வேலையை பாரு அப்படி சொல்லிவிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வந்துடுது. சில ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹோட்டலே புக் பண்ணியிருப்பாங்க. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு வந்து போகுது. ஸோ அந்த ஹோட்டலில் பார்த்தது எல்லாருமே வாயை பொழந்துட்டாங்க. பிகாஸ் அது ரொம்ப வந்து பாஷாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரும் அதை பார்த்துட்டு இதுலேயே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டுலாம் கேட்கா. அப்போ ஜேகே ஆமாம் இதில் தான் நான் இந்த ஆஃபீஸை டேக் ஓவர் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சுல, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம். ஸோ எனக்கு கிடைச்ச சக்ஸஸ்க்கெலாம் நீங்களும் ஒரு ரீசன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது கொஞ்சமே இவ்வளோவா? அப்ளேவுக்கு எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு டேவும் வாயை பொழிந்துட்டு அவரோட பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் கீலாம் வாங்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அப்படி வந்து போகும்போது டேய் என்னடா 4th ஃப்ளோரில் போய் எனக்கு ரூம் போட்டிருக்க, எனக்கு எப்பவுமே டாப் ஃப்ளோரில் இருந்தால் தானே பிடிக்கும். சார் உங்களுக்கு டாப் ஃப்ளோரில் தான் வேணுமா? ஆமாம் எனக்கு டாப் ஃப்ளோரில் தான் வேணும், நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. டேய் இருடா, என்ன இதை பாரு, இந்த ரூம் கீ பார்த்தல 405. ஆமாம்
404 யார் தெரியுமா? யார்? டேடா? இது டேவா? டே ரூம் பக்கத்தில் எனக்கு ரூம் போட்டிருக்க. நான் ஒன்றும் போடல. அப்புறம் அவன் தான் எனக்கு 404 தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போயிருக்கான். அதனால தான் நானும் உனக்கு 405 கீ வாங்கி கொடுத்தேன். இதை பாரு, உனக்கு பிடிக்கலன்னா நான் சேஞ்ச் பண்ணி தரேன். வேணாம் வேணாம், கொடு நானே வச்சுக்கிறேன். ஐயா என்னடா 2 பேருக்கு நம்ம ஒரே ரூம் போட்ட மாதிரி வாயை பழக்கிற? பக்கத்து பக்கத்து ரூம் தானே. பரவாயில்ல, பக்கத்து ரூம்னாலும் 2 பேரும் ஒன்றா தானே இருப்போம். ஐயோ சாமி, இதை பாரு, நான் டாப் ஃப்ளோரில் இருப்பேன். எது, நீ மட்டும் டாப் ஃப்ளோரா? அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க, அப்போ ஆண்டு என்னடா பண்ணுறது, என் ஆளுக்கு டாப் ஃப்ளோர் தான் பிடிக்குது, உன் ஆளுக்கு 4th ஃப்ளோர் தான் பிடிக்குது, நான் என்ன பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான். சரி, நீ டாப் ஃப்ளோரில் இருப்ப. அப்புறம் உனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சினா எனக்கு கால்லாம் பண்ணாத, அப்புறம் மெசேஜ் பண்ணு, பார்த்தேன்னா உனக்கு ரிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதானே. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் கூப்பிட்டு போக ஜேகேக்கா அவ்வளோ காண்டாகுது. பாரு, நான் ப்ரப்போஸ் பண்ண கூப்பிட்டு வந்தா இவன் என்னமோ ஹனிமூனுக்கு வந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கானே. கடவுளே, எப்படியாச்சும் இந்த டேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இவனை வச்சு செய்யணும் முதல்ல. அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் 405க்கு வந்து போகிறாரு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேயோட ரூம் அது ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. பிகாஸ் அவர் ஏற்கனவே வந்துட்டு அவர் திங்ஸ்லாம் அந்த எடுத்து வச்சுட்ருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து போகுது. எல்லோரும் அரேஞ்ச் ஆகிட்டு அவங்க ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியில் கிளம்புறதுக்காக எல்லோரும் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அரேஞ்ச் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ரிசப்ஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ ஜேகே எல்லாரையும் பார்த்துட்டு ஓகே, நம்ம இப்போலேருந்தே நம்மளோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் 1 week என் கூட தான் இருக்க போகிறீங்க. சேஃபாக இருங்க, உங்கள் திங்ஸ்லாம் எப்படி மிஸ் ஆகாது, பட் நீங்கள் மிஸ் ஆகிடாதீங்க, சேஃபாக இருங்க அப்படி சொல்லிவிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிட்டு அப்படியே அந்த பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஜேகே அவர் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா டிவி எதை சைட்டு வச்சிட்ருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எத்தனை நாள் ஆசை இந்த மாதிரி அவங்க கூட போகணுன்னு. ஆனால் என்ன, வேறு சீட்டாக இருக்குது, அவ்வளோதான். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அவர் ஜொல்லு ஊற்றிட்டு பார்த்துட்ருக்க. அப்போ ஆண்ட்ரூ அப்படி டேக்கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு டேய் என்னடா சைட்டிங்கா தெரியுதுல்ல, அப்புறம் என்ன சைட்டிங்கான்னு மூஞ்ச வர குறுக்கத்துட்டு வந்து காமிக்கிற. தள்ளு, அவன் மூஞ்சி மறைக்குது. சரி போது விடு. என்ன பிளான் பண்ணியிருக்க? என்ன பிளானா? டேய் நீ தானடா எல்லாம் பண்ணுறேன்னு பெண்ணை என்ன கேட்குறா? ஆமாம்ல, நான் தான் பண்ணுறேன்னு. இப்போ நம்ம வந்து பீச் போகிறோமா? ஆமாம். சரி, பீச் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு 4 to 5 hours அங்கேயே ஓடிடும். அப்படியே இந்த டேவும் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு நைட்டு டின்னர் வந்து நம்ம ஹோட்டலில் ஃபயர் கேம்ப் மாதிரி டின்னர் மட்டும் கேம்ப் ஃபயர் மாதிரி செட் பண்ண சொல்கிறேன். அங்கே எல்லோரும் இருப்பாங்க, ட்ரிங்க்ஸு ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பிஸியாக போயிட்டுருக்கோம். அப்புறம் 1 by 1 எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டேவை மட்டும் செப்ரேட்டாக கூப்பிட்டு நீ சொல்ல வேண்டியதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் வந்த ஃபர்ஸ்ட் டேவாடா. அப்புறம் உன்ன மாதிரி 6 month வெயிட் பண்ண சொல்லிட்டுருக்கியா? இதை பாரு, இருக்கிறது வெறும் 7 days தான். அதில் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் பார்த்துட்டு இருக்க முடியுது. டே 7க்கும் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இரு. என்றைக்கு அவனுக்கு ஓகே சொல்லுன்னு தோணுதோ அன்றைக்கே ஓகே சொல்லிட்டான். மேபி லக் இருந்து நீ இன்றைக்கே சொல்லி அவன் இன்றைக்கே அவனுக்கு ஓகே சொல்லிட்டானா சொல்லுவானாடா? என்ன கேட்டா சொன்னாலும் சொல்லலாம், இல்லைனாலும் இல்லை, ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். அப்படியே சொல்லிவிட்டு ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பீச்சுக்கு வந்து போகுது. பீச்சுக்கு போனதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு பீச்சில் வந்து ஆடிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போது அப்படியே பீச் மண்ணில் உட்காந்துட்டு அந்த பீச்சை வந்து பார்த்துட்ருக்க. அப்போ டே கிட்ட அப்படியே ஜேகே வந்து வராங்க. வந்துட்டு டே சார். ஏய் என்ன சார் இப்போ கூட சார் சரின்ட்டு ஜேகேனே கூப்பிடுவோன்னு பிரச்சனை இல்லை. ஓகே ஜேகே, என்னாச்சு? என்ன தனியாக உட்காந்துட்ருக்க? எல்லோரும் அங்கே ஜாலியாக இருக்காங்க, நீ மட்டும் என்ன இங்கே தனியாக வந்துட்ட? உனக்கு எதாவது பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் சவுத் கொரியா விட்டு வெளில வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மால்தீவ்ஸ்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சா, அதான் அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியா? அப்போ உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் எல்லாருக்கூடையும் ஒன்றா வருது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் டேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் இது வரைக்கும் டேக்கிட்ட என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாமே வந்து சொல்கிறாரு. எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். அப்பா பிடிக்கும், பட் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, அதனால எனக்கு அவர் கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் அவள் அப்படி கிடையாது, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எப்போவும் எனக்கு எதை சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பா.
ஆனால் என்ன, இப்போ கொஞ்ச நாளாக எனக்கும் அவளுக்கும் சண்டை. என்கிட்ட பேசுறதே இல்லை. ஓ! என்ன என்னாச்சு ஜேகே ஏதாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால என் மேலே கோவம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு அவளை ஹக் பண்ணி மம்மி ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படி சொன்னால் போதும். உடனே மனசு மாதிரி என்னடா ஆச்சு உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சது எல்லாமே குக் பண்ணி கொடுப்பேன். அவர் குழந்த, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பற்றி நல்லா டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்க. டேவும் அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. பிகாஸ் டேக்கு வந்து யாருமே இல்லையா. ஸோ அது ஒரு மாதிரி ஏங்கிட்டு அப்படியே வந்து கேட்டுட்ருக்கா. அப்போ ஜேகே ஏய் என்னாச்சு உனக்கு ஏன் ஃபேஸ் மாறிடுச்சு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு மம்மி டேடின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி சொல்லும்போது எனக்கும் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு அவ்வளோதான். அப்படியே சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட டிஎஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணேன். அப்போ ஜேகே ஐயோ ஜேகே ரொமான்டிக்காக எதனா பேசணும்னு பார்த்தா அப்படி அழ வச்சிட்டேடா அவனை. ஏய் சாரி நான் ஏதோ சொல்லணும். இல்லை இல்லை பரவாயில்ல இட்ஸ் ஓகே. ரொம்ப ஏசா அப்படி தான் பரவாயில்ல நான் அழலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு டேவும் வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்மைல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து ரொம்ப நேரம் போகுது. இப்போ எல்லாருமே வந்து எல்லாருக்கும் போர் அடிச்சிச்சு பீச்சு. ஸோ எல்லாம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ 2 hours கழிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலில் வந்துருக்காங்க. எல்லாருமே நைட் வந்து டின்னர் வந்து ஜேகே அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டி மூடில் எல்லோரும் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து கார்டன் ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபுட்டு ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு ஆண்டர் ரொம்ப சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு டேய் எப்பட்றா அதெல்லாம் அப்படி மாசாக பண்ணி வச்சுருக்க. பணம் இருந்தால் போதும் எல்லாமே பண்ணிடலாம். எது ஆமாம் இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சுன்னா உன் ஃபோனுக்கே மெசேஜ் வந்திருப்பேன். என் ஃபோனுக்கு மெசேஜா அப்படி சொல்லிட்டு ஜேகே எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் $15,000 வந்து ஸ்வைப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஜேகே அவ்வளோதான். அட பாவி ஏடா பண்ணி வச்சுருக்க? இவ்வளோ செலவாடா இதுக்கு? பின்ன ஆவாதா? ப்ரப்போசல்னால் இவ்வளோ எஃபெக்ட் போட்டால் தானடா. அட பாவி இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையாடா? இவங்க எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ண வச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பங்கிட்ட என்னை போட்டு கொடுக்காம விட மாட்டீங்க போலையே. இதெல்லாம் மட்டும் எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சது நான் காலி. இதுக்கே பயந்தா எப்படி ஜேகே? இன்னும் எவ்வளவோ இருக்குது. லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ செலவுனா லவ்வை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும். நீ அடங்கு. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குலாம் இவ்வளோ செலவாகும். என்கிட்டே ரொம்ப சிம்பிள். நான் எதை எடுத்து கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிடுவான். நீ வேணால் பாரு. பார்க்க தான் போகிறேன். சிம்பிளாக என்னவோ ஃபஸ்ட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணு. ஓகே சொல்கிறானா இல்லையோன்னு பாரு. சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. டேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஏரியா வந்திருப்பாரு. வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா எல்லோரும் கப்பலாக டான்ஸ்லாம் வந்து ஆடிட்டுருக்காங்க. அதெல்லாம் டீ அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்து அப்படியே வந்து குடிச்சிட்ருக்கா. அப்போ ஜேகே டேய் வந்துட்டான்டா தெரியுதுல அப்புறம் என்ன இங்கே நின்றுட்டுருக்க? அப்போ அவங்ககிட்ட போய் பேசு. டேய் எல்லோரும் இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும் எல்லோரும் போனதுக்கப்புறம் பேசுகிறேன். ஐயோ ஒருத்தன் சரி ஓகே நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். நான் போய் அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். அவன் வெயிட் பண்ணுவான். கரெக்டாக பேசிடுவேல இன்றைக்கி. நான் பேசிடுவேன். ஆல்ரெடி அவங்ககிட்ட நான் ஈவினிங் பேசிகிட்டு இருந்தேன். அதுலேயே கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. ஓஹோ இதெல்லாம் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கியா? இல்லைடா சும்மா சரி போய் தொலைது நான் போய் சொல்கிறேன் நீ வெயிட் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே டேக்கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு டே என்ன ஆண்டர் ஆக்சுவலி ஜேகே என்னமோ உங்ககிட்ட கொஞ்சம் செப்ரேட்டாக பேசணுமா? ஏங்கிட்டியா? ஆமாம் உங்ககிட்ட தான். என்கிட்ட என்ன நாங்கள் தான் ஈவினிங் பேசிகிட்டு இருந்தோமே அப்போ எதுவும் சொல்லலையே. அது அப்போ ஏதோ மறந்துட்டானா இப்போ தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சான். பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூம் போயிடாத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவனே உங்ககிட்ட வந்து பேசுவான் என்ன அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டேயோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஜேகே மட்டும் அங்கே இல்லை. அவர் அங்கங்கே தேடி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பார் ஏரியாவில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து போகுது. 1 by 1 எல்லாருக்கும் ஹைப் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டில் அவங்க ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ டே மட்டும்தான் உட்காந்துட்ருக்காரு ஒரு மாதிரி திடீர்னு முடிச்சுட்டு. என்ன அவர் வந்து பேசுவேன்னு சொன்னாங்க யாரையும் காணோம். ஒரு வேளை மறந்துட்டு போயிட்டாரா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க. அப்போ கரெக்டாக டேய் கரெக்டாக பேசிடுவேல்ல? அதெல்லாம் நான் பேசிடுவேன். பார்க்க தானே போகிறேன். இதை பாரு அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். போனதும் ஐ லவ் யூன்னுலாம் சொல்கிறத கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா சொல்லுண்ணே. சரி நான் சொல்லுவேன் தான் நினைக்கிறேன்.
டேய் நினைக்கிறேன்னா சொல்லதா ஒழுங்கு மரியாதை நீ ப்ரப்போஸ் பண்ணு, இன்னியோட இதுக்கு எண்டு கார்டு போடுறோம் அவ்வளோதான் அப்படியே சொல்லிட்டேன். ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா ஜேகே ஹக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி, சரிடா போ, சக்ஸஸ், உனக்கு கண்டிப்பாக நீ ஓகே ஆகிடும், போ 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 அப்படியே சொல்லிட்டு அப்படியே வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா உண்மையை தாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டேக்கில் வந்து போகிறாங்க போயிட்டு. டே ஆ ஜேகே என்னாச்சு, என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு இருந்த? சாரி உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இல்லை இல்லை பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து டே அது என்னென்னா உனக்கு இந்த டின்னர்லாம் பிடிச்சிருந்ததுல. ஷோ எதை பேசுனா எதை பேசுகிறான் பாரு. டீ அது எதுக்குலாம் உனக்கு, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இரு அப்படியே சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டே உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதில் செட்டப்புக்குலாம் ரொம்ப காசு செலவாயிருக்கும் போல். ஆமாண்டா, ரொம்ப செலவாயிடுச்சு. பட் பரவாயில்ல, உனக்காக தானே. அது எவ்வளோ ஆனான்னு இப்போது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுட்டெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஜேகே உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அப்புறம் அப்புறம் டே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சடனாக கேட்க டே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இல்லை எனக்கு புரியலை, என்ன கேட்டார்? ஜேகே என்ன? இல்லை உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஜேகே எனக்கு இப்போ கூட சரியாக புரியல. ஷோ சரியான டியூப்லைட்டாக இருக்கானே. சரி டே நானே ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் 6 மந்த்தாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் சைடாக தான். மேபி அது உனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், பிகாஸ் நான் உங்ககிட்ட எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது. பட் இப்போது நான் இங்கே சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உன்னை கூப்பிட்டு வந்தேன். தனியாக கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்லி தான் எல்லாருக்கூடையும் சேர்த்து நீ வரணும்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு அப்படி இப்படின்னு ரொமான்டிக்காலாம் ப்ரப்போஸ் பண்ண வரல, ரொம்ப ட்ரை பண்ணி தான் இதெல்லாம் நான் பண்ணேன். உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கலன்னு மட்டும் சொல்கிறாது ப்ளீஸ். ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ இல்லை உன்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு லைஃப் பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லு ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே வந்து சொல்ல டேக்கா ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டு, அப்போது ஆண்டஸ் சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஓ மை காட், என்ன சொல்கிறது இப்போது அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி டே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்போ ஜேகே என்னாச்சு டே, உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மட்டும் சொல்கிறாத, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு மட்டும் நோன்னு சொல்கிறாத, என்னால் கண்டிப்பாக அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படி சொல்லிவிட்டு ஜேகே வந்து கேட்க. அப்போ டே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா, ஜேகே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டே ப்ளீஸ் நோ மட்டும் சொல்கிறாத, எனக்கு உன்னை பிடிக்கும் ஜேகே, நோலாம் சொல்ல மாட்டேன், பயப்படாத அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து டேய் வந்து சொல்லலாம். அதை கேட்டதுக்கப்புறமா தான் ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் என்ன டே சொல்கிற, உண்மையாகவே வா? ஆமாம் ஜேகே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பட் உன்னை மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்துலாம் இல்லை, ஒரு 1 மந்த் கழிச்சு தான் எனக்கு உங்ககிட்ட ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய இடம் ஒர்க் போயிருக்கேன், பட் எனக்கு அங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஆனால் உன் கூட இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்போலேருந்தே எனக்கு தோணிகிட்டே இருக்கும், மேபி உனக்கு எனக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமோன்ட்டு. இப்போ தான் தெரியுது நீ என்னை லவ் பண்ணியிருக்க, அதனால தான் என்னை விடாமல் இருக்கிறதுக்கு நீ அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன்னு. ஆமாண்டே, ரொம்ப நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உன் மேலே இந்த லவ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, எனக்காக நீ அவ்வளோ பண்ணியிருக்கும் போது உனக்காக நீ கேட்குற ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்கிறேன். என்னதா? லவ் யூ டூ, எனக்கு அதானே இப்போ என்கிட்ட வேணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்ட டே வந்து சொல்ல. ஜேகேக்கா அவ்வளோ ஹாப்பி. நிஜமாவே எனக்கு இப்போ ஓகே சொல்கிறியா? ஆமாம், எனக்கும் ஓகே தான். நான் இப்போ சொல்கிறது உனக்கு நம்புகிற மாதிரி இல்லைன்னா சரி அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சேர்லேருந்து இருந்துச்சு அப்படியே போயிட்டு ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்,
அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. பட் இப்போது அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜேகே. ஐ லவ் யூ ஸோ மச். அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேவோட ஃபேஸ் கப் பண்ணி அப்படியே ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணேன். ஜேகேக்கா இதை கேட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பி, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு, உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ம், ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்ப, ஆனால் என்கிட்ட பேசும்போது நீ குழந்த மாதிரி மாறிடுவில்ல. எனக்கு அப்போலேருந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஈவினிங்காக நீ உன் அம்மா பற்றி பேசினல்ல, அப்போ கேட்கும்போது எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருந்தது. நீ உன் அம்மாவே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, அவங்களுக்காக நிறைய விஷயம் செய்கிற. என்னை மட்டும் நீ எப்படி விட்டுருவ? ஸோ லவ் யூ டூ ஜேகே. அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே ரொம்ப வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்க, ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி. அவரும் பார்த்திங்கன்னா டேவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த 2 ஷார்ட்டை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். அண்ட் தென் யூ லவ்லி டு மூவ். பை பாய். See you soon.